சினிமாவுல அதுவும் 80கள்ல ஒரு சில நடிகர்கள் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ உள்ள ஜெனரேஷன்ல இருக்கிற ஹீரோ, ஹீரோயின்ஸோட அவங்களுடைய வாரிசுகளையும் இறக்கி விடுவாங்க. அதாவது அவங்களும் பெரிய ஹீரோவா, இல்ல ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில வாரிசு நடிகர்கள் சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்களுடைய கெரியர இப்பவும் தக்க வச்சிருக்காங்க. ஒரு சிலவங்க இப்பதான் அவங்களுடைய வாரிசுகள வளர விட்டுட்டு இருக்காங்க. அதாவது பிரபுவுடைய மகன் விக்ரம் பிரபு, கார்த்திக்குடைய மகன் கௌதம் கார்த்திக், அதுக்கப்புறம் ராதாவோட மகள்கள் கார்த்திகா, துளசி அந்த வரிசையில இப்போ ராதாவுடைய மகன் விக்னேஷும் வந்து நடிக்க வராராம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து ரகசியமா வந்திருக்கு. ஒரு முன்னணி ஃபேமஸான ஒரு இயக்குனருடைய படத்துல ஹீரோவா விக்னேஷ் அறிமுகமாக போறதாக தகவல் வந்திருக்கு. இத தொடர்ந்து துளசி கிட்ட கேட்டப்போ, அவங்களுடைய தம்பி விக்னேஷ் ரொம்ப அழகா இருப்பான். ஆனா வந்து நடிக்கிறது பத்தி அவனுக்கு எண்ணம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. அப்படி அவனுக்கு நடிக்கிறதுக்கு எண்ணம் இருந்தாலும், ஹீரோவா கண்டிப்பா அவன் வலம் வருவான். அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விக்னேஷ் ஹீரோவா வர்றத ரகசியமா வச்சிருக்காங்களா? நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் குடுக்க போறாங்களா? இல்ல உண்மையிலேயே இது ஒரு ரூமரா? அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கூடிய சீக்கிரம் விக்னேஷ் ஏதாவது ஒரு படத்துல வந்து ஹீரோவா அறிமுகமாக போறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பா ராதாவுடைய 3வது மகனும் நடிக்க வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு ஊர்ஜிதமாயிடும்.